தென்றலே மெல்ல பேசி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் கிட்ட ரிஷி அனுப்புன அந்த ரவுடி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா இளமதி வந்துடுறாங்க. இப்போ பரமன் இப்போ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இளமதி வந்து சாப்பாடுலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த ரவுடி இன்னுமே ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஒரு பொண்ணும் பையன் இருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் சொல்லி இந்த மாதிரி நான் திருட்டு தொழில் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ இளமதி ரொம்பவுமே எமோஷனலாகி ஃபீல் பண்ணி பேசி என்ன பண்ணலாம், எப்படி இந்த தொழிலை விட்டு வெளியில் வந்து நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு பரமன் வந்து நான் சொல்கிறத நீ கேட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ 3 பேராக சேர்ந்து பேசுனதுக்கப்புறம் இப்போ இளமதி கிட்ட சொல்லி உங்கள் அம்மா தேடுவாங்க, நீ இங்கேருந்து கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அந்த ரவுடி கிட்ட நிறையா அழகான ஐடியாலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பரமன் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ரவுடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரவுடினா பிளேடு குமார் இருக்காங்கல்ல, அந்த பிளேடு குமார் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க, பரமனுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இளமதி எங்கள் கடைக்கு நீங்கள் அக்கா பிள்ளைங்கள்லாம் கூட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தா அந்த பிளேடு குமார் வந்து பரமனுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நான் உங்களை எப்பயுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பரமன் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த ரவுடி இருக்காங்கல்ல பிளேடு குமார், அவங்கள வந்து ரிஷி வந்து பரோலில் இருக்க ஒரு கைதியை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதை கரெக்டாக போலீஸ் திருப்பி ஒப்படைக்கல, அதாவது ஜெயிலில் போடல அப்படின்னா இவங்க வேலை போய்டும்ல. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்கள தப்பிச்சு போய் வேறு இடத்துல நல்லபடியாக குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு அழகான ஒரு ஐடியா பரமன் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த திருட்டு பொருள்லாம் இங்கே வச்சதுக்கப்புறம் அந்த விசில் அடிக்கிறதுக்காக ஒரு விசில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோம்னா கையில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரிஷியும் கூட பார்த்தோம்னா அந்த சண்முகம், வட்டி கடை சண்முகமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வட்டி கடை சண்முகம்லாம் பயங்கரமான காமெடின்னு வச்சிங்களேன். இன்றைக்கான எபிசோடில் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொழுது விடியவே போகுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ பரமன் வந்து விசில் அடிச்சுக்கிட்டே வராரு. அப்போ சண்முகம் வந்து ஓடி போயிடுறாரு. இப்போ ரிஷிக்கிட்ட வந்து பேசிட்டு சரியான ஒரு 2 பேத்துக்குள்ளார இப்போ சரியான பேச்சு நடக்குது. இப்போ பரமன் செம்மையாக கலாச்சி கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு இப்போ பரோலில் இருக்க ரவுடி எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, கண்டுபிடிச்சி உங்கள் வேலையை காப்பாற்றிங்க போலீஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பரமன் பேசிட்டு போனதுக்கப்புறம் ரிஷியால் கோவத்தை அடக்கவே முடியல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் சண்முகமும் வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆகிடுது. இப்போ என்னென்னா ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது பரமன் கதையை முடிக்கணுங்கிற அளவுக்கு ரிஷி போயிடுறாங்க. ஆனால் அந்த சண்முகம் வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் 2 ரவுடிங்க வராங்க. அவங்கக்கிட்ட பார்த்தோம்னா அதுக்கு உண்டான ஆயுதங்கள்லாம் கொடுத்து அது ஜெயிலில் இருந்த ஆயுதம், இதை வச்சு நீங்கள் பரமனோட கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ரிஷி சொல்கிறாங்க. ரிஷி வந்து திருந்தவே மாட்டாங்களாட்டிருக்கு. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரவுடிங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பரமன் ரூம்குள்ளார இருக்காங்க. இப்போ தான் அவங்க இன்னொருத்தவங்க இருப்பாங்கள்ல நர்மதா, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இவங்க வில்லி இருக்காங்கல்ல, அவங்களோட மக இருக்காங்கல்ல லீலாவோட மக, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பரமன்ட்ட பேசுகிறாங்க. ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி கீழே விழுந்தது காப்பாற்றினது, இந்த மாதிரி தங்கச்சிமான்னு சொன்னது அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை பிறந்தமே உங்கள் மடியில் தான் உட்காந்து நான் காது குத்துவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சண்டைக்கோழி வராங்க. அதாவது நம்ம இளமதி வராங்க. இளமதி வரும்போது நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஆமான்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லி 2 பேரும் பேசி வச்சுக்கிறாங்க. அதாவது இளமதிக்கு புது பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணிட்டாராட்டிருக்கு பரம. அந்த விஷயமா பேசுகிறாங்க. அந்த பைக்கு ஒன்றுமே சரி பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொன்னதுமே இப்போ நர்மதா வந்து அவங்க காசில் வந்து இளமதிக்கு புது பைக் வாங்கி கொடுத்துட்ற மாதிரி வந்து பேசி முடிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடித்தாலும் நாளை அப்படிங்கிறத பார்த்தோம்னா இளமதி இவங்க வாங்கி கொடுத்த மாதிரி இப்போ நர்மதாவுக்கு புது பைக் வாங்கி கொடுத்துட்றாங்க. சந்தோஷமாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. செம சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. ஆனால் நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பரமனோட நடிப்பு, இளமதியோட நடிப்பு, இந்த கதை போகிற ஃப்ளோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்க்கலாம். நாளைக்கான கதையில் இளமதி வந்து அங்கே இருக்கிற வளையலை எடுத்து போடுறாங்க. அந்த வளையல் வந்து பரமன் யாருக்கு வாங்கி வச்சாங்க, இப்போ இளமதி எடுத்து போட்டதுமே நம்ம பரமன் என்னவா ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அடுத்த வாரத்துக்கான கதையிலே பார்த்தா கலா மாஸ்டரோட கலாமாவோட அந்த கதையை உள்ளே கொண்டு வந்துருவாங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.